தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் சில மணி நேரம் தான் இருக்குது. எனவே அது பற்றிய ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. அதை இந்த காணொலியில் பார்ப்போம். மற்றபடி பெரிய அளவில் செய்திகள் ஒன்றும் இல்லை. எனவே புத்தாண்டு பிறந்தது சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று இருக்கு, அதை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சில நாடுகளில் புத்தாண்டுகள் பிறந்துட்டுது. மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவில், அதே போல் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் புத்தாண்டு ஏற்கனவே பிறந்துட்டுது. இங்கே பிரித்தானியாலையும் ஐரோப்பாவிலும் இன்னும் ஒரு சில மணி நேரம் கழித்து புத்தாண்டு பிறக்க இருக்கிறது நள்ளிரவு. எனவே நாங்கள் இப்போவும் டிசம்பர் 31 தான் இருக்கிறோம். சரியா? இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் முதலாக புத்தாண்டு எங்கே பிறந்தது, எந்த இடத்துல பிறந்தது, எந்த நாட்டில் பிறந்ததுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குதானே. அது எந்த இடம் என்று சொன்னா கிரிபாத்தி என்று சொல்லப்படுற ஒரு தீவு. கிரிபாத்தி என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில வேளை. எங்க இருக்குன்னு சொன்னா ஆஸ்திரேலியா இருக்குதானே. ஆஸ்திரேலியாவுக்கு மேல பப்புவா நியூ கினியா இருக்குதானே. அதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா நட்டநடு கடலுக்குள்ள ஒரு சின்ன தீவு ஒன்று இருக்குது, குட்டி தீவு ஒன்று இருக்குது. நீங்க மேப்பை தட்டி பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க மாட்டீங்க. இப்ப கூகுள் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்டே பிடிக்க மாட்டீங்க. நீங்க நல்லா ஜூம் பண்ணினா மட்டும்தான் தெரியும் ஒரு சின்னதா. ஏன்னு சொன்னா அவ்வளவு ஒரு குட்டி தீவு. ஆனாலும் கூட சிங்கப்பூரோட பெரிய தீவு. அதுதான் கிரிபாத்தி என்று சொல்லி. அங்கே என்ன நேரம் தெரியுமா? இப்போ யூகேயை விட 14 மணித்தியாலங்கள் முன்னுக்கு நிற்குது. அப்போ இங்கே யூகேல 31ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பகல் ஒரு 12 மணி என்று வைங்க. அப்போ அங்கே அடுத்த நாள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அங்கே பிறந்திரும். எனவே அந்த தீவில் தான் உலகத்தில் எப்போவுமே முதலாக புது வருஷம் பிறக்கும். அப்போ 2026ஆம் ஆண்டும் அங்கே பிறந்திருக்கு. இந்த முறை ஒரு வித்தியாசமான சம்பவம் அந்த தீவில் நடந்தது. முதல்ல அந்த தீவை பற்றி சொல்கிறேன். கிரிபாத்தி என்று சொல்லப்படுற தீவு. அந்த தீவு பவளப்பாறையால் ஆன ஒரு தீவாம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பவளப்பாறை தீவு அந்த தீவு தானாம். சிங்கப்பூரோட பெரிய தீவு. அங்கே ஒரு 7,500 மக்கள் வசிக்கணுமாம். அவ்வளோ பேர் அங்கே வசிக்கணும் அந்த தீவில். அந்த தீவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. ஆனால் ஃப்ளைட்டுகள் போகிற சரியான குறைவாம். எப்பயாவது இருந்துட்டு ஆடிக்கொருக்கா ஆவணிக்கொருக்கா ஃப்ளைட்ஸுகள் போவோம். ஏனெண்டா ஆக்கள் கூட போறையில், அங்கே யார் போகிறது போட்டு போறையில். எனவே ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, பாடசாலைகள் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பாராளுமன்றம் இருக்குது. அந்த நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதியும் இருக்கிறார். அந்த 7,500 மக்களுக்கும் ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், பாராளுமன்றமும் இருக்குது. எனவே இப்படியான செட்டப்புகளை கொண்டதுதான் அந்த கிரிபாத்தி என்று சொல்லப்படுற ஒரு தீவு. அங்கே மருத்துவ வசதிகள் மற்ற வசதிகள்லாம் சரியான குறைவாம். கரண்டே இல்லையாம். நிறைய இடங்களில் கரண்டே இல்லையாம். அதை விட மிக முக்கியமானது டெலிஃபோன் இருக்குதானே, இன்டர்நெட் சர்வீஸ் இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2G 3G இது மட்டும் தான் அங்கே வேலையுமாம். அங்கே இருக்கிற மக்களுக்கு 4G என்னன்னு தெரியாது, 5G என்னன்னு தெரியாது. இன்டர்நெட் பயங்கர ஸ்லோவாக வேலையுமாம். அப்போ நான் நினைக்கிறேன் ஆக்கள் யூடியூப் மற்ற சமூக வலைத்தளங்கள் பார்க்க மாட்டோம் போலக்கு. அதெல்லாம் இல்லாமல் இப்படி வாடி நம்மளுக்கு தெரியல 2Gயோட. எனவே அந்த தீவில் தான் முதல் முறையாக நியூ இயர் பிறக்கும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான்லையும் ஆஸ்திரேலியாலையும் சிங்கப்பூர்லையும் மலேசியாலையும் மிக பிரம்மாண்டமாக நல்ல பட்டாசுகள் எல்லாம் கொளுத்தி வான வேடிக்கைகளோட மிக கோலாகலமாக 2026ஆம் ஆண்டு பிறந்துட்டுது. ஆனால் அந்த தீவில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த தீவில் இருக்கிற மக்கள் முழு பேரும் நித்திர, அந்த 7,500 பயங்கர நித்திர, ஒரு தரம் கொண்டாடவே இல்லை. அதை கொண்டாடுறதுக்காக அமெரிக்காவிலிருந்து 2 பேர் போயிருக்கணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு கடல் சார்ந்த வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேனும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் போயிருக்கணும். அந்த பிஸ்னஸ்மேனுடைய பேர் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இவர் தான் பிரையன் டன் என்றது அவருடைய பேர். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டினுடைய பேர் வட்டா பினோக்கா என்று சொல்லி 2 பேரும் படகுல போயிருக்கிறோம். அந்த தீவுக்கு போய் என்ன செய்யணும், படகை கொண்ட நிப்பாட்டி போட்டு கரையில் நின்றுக்கணும், கடற்கரையில் நின்றுக்கணும். பட்டு பயங்கர இருட்டு, லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, இருட்டுக்கு நின்றுக்கணும். எப்படா 12 மணி ஆகும், புத்தாண்டை கொண்டாடுவோம், வரவேற்போம் என்று சொல்லி சரியண்டி போட்டு கடற்கரையில் நிற்கும் போது கடற்கரையில் ஒட்டியே நண்டாம், பயங்கர நண்டாம். காலை கடிக்குதாம் பிராண்டுதாம் என்று சொல்லி நாங்கள் காலை எறும்பு கடிச்சா தட்டி விடுவோம் தானே, அதே மாதிரி நண்டுகள் மொச்சு கொண்டு தாம். தாங்கள் அதையும் தட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி கால் கடுக்க நின்று 12 மணிக்கு புத்தாண்டை தாங்கள் வரவேற்றதாம் என்று சொல்லி 2 பேரும் பேட்டி கொடுத்திருக்கணும். எனவே பார்த்தீங்களா அந்த உலகத்தில் எப்படி வித்தியாசமான ஆக்கள் எல்லாம் இருக்கணும் என்று சொல்லி வேலை மினக்கட்டு படகு எடுத்து அமெரிக்காவிலிருந்து அங்கே போய் அந்த தீவில் அந்த மக்களுக்கு தெரியுமோ தெரியாது இப்படி ஆக்கள் என்று சொல்லி சரியான அதில் நின்று நண்டுட்ட கடியும் வாங்கி கொண்டு புத்தாண்டை வரவேற்றிருக்கணும் இந்த 2 தம்பதிகளும். அதுக்கு பிறகு அந்த ஊர் மக்களை போய் சந்தித்து அவர்களையும் எழுப்பி அவைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து கடற்கரைக்கு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் செய்ததாக 2 பேரும் சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் 2026ஆம் ஆண்டு முதலாக வரவேற்றது இந்த ஒரு ஜோடி தான்.
தான் அது வந்து வரலாற்றில் பதிவு செய்யப்படும். எனவே கிரிபாத்தியில், அதாவது யூகே விட 14 மணித்தியாலங்கள் முன்னுக்கு இருக்கக்கூடிய கிரிபாத்தியில் முதலாக புத்தாண்டு பிறந்திருக்கிறது. ஏனைய நாடுகளில் வந்து படிப்படியாக பிறக்கும். இதுக்கிடையில் வந்து பிரித்தானியா எப்படி தயாராகி கொண்டிருக்குன்னு சொன்னால் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு இங்கே காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை காலெல்லாம் விரைக்கிற அளவுக்கு ஃப்ரீசிங்காக இருக்குது. அவ்வளோ குளிர் இருந்தாலும் அந்த குளிருக்கு மத்தியில் தலைநகர் லண்டனாக இருக்கலாம் அல்லது ஏனைய முக்கியமான நகரங்களாக இருக்கலாம், எல்லா இடமே வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் மற்ற நிகழ்ச்சிகளோட சிறப்பாக புத்தாண்டை வரவேற்பதற்கான சகல நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லண்டனில் உங்களுக்கு தெரியும் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். அதாவது லண்டன் ஐக்கு பக்கத்தில் சவுத் பேங்க் அந்த ஏரியாவில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். ஆனால் அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து எப்பயோ விற்று முடிஞ்சது. ஸோ நீங்கள் அங்கே நேராக போக முடியாது. நீங்கள் வீட்டிலேருந்து டிவியில் தான் பார்க்க முடியும் அல்லது தூர எங்கேயாவது உயரமான கட்டிடங்கள் என்று பார்க்கலாமே தவிர அதுக்குமான வாய்ப்பு சரியான குறைவு தான். இருந்தாலும் அந்த ஏரியாவில் போகக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாம் விற்று முடிஞ்சது. இது இன்றைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டை வரவேற்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு லண்டனில் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த புத்தாண்டு வரவேற்பு ஊர்வலம் என்று சொல்லி அது வந்து 10,000 ஆர்டிஸ்ட், 10,000 நடன கலைஞர்கள், பெர்ஃபார்மர்ஸ் எல்லாம் கலந்து கொண்டு பெரிய ஊர்வலமாக போவினோம். கிட்டத்தட்ட 2 மைல் நீளத்துக்கு போவினோம். எங்கே இருந்துன்னு சொன்னால் பிக்காடிலி அங்கேருந்து ஆரம்பித்து பார்லிமெண்ட் ஸ்கொயர் இருக்குது தானே, பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்குது, அங்கே வந்து முடிவடையும். எனவே அந்த வீதிகள் எல்லாமே வந்து மிகவும் கலகலப்பாக இருக்கும். 10,000 பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிவினோம். அதை வந்து ஃப்ரீயாக போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு வீதியில் அந்த ஊர்வலம் வரக்கூடிய ஏதாவது ஒரு வீதியில் ரெண்டு பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பெருந்தொகையான மக்கள் நாளைக்கு அதனை நேரில் சென்று பார்வையிடுவார்கள். பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பித்து பின்னேரம் 4:30 மணி வரைக்கும் அந்த ஊர்வலம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக பரவலான ஏற்பாடுகள் இந்த புது வருடத்தை வரவேற்பதற்காக செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழடியான் வேர்ல்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்க இருக்கின்ற இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் நலன்களையும் கொண்டு வர வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.